ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் வந்து ஒரு 20 கிலோ 30 கிலோ நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன வந்து ட்ரை பண்ணீங்க, நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட கோச்சிங் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 20 கிலோ வெயிட் குறைக்கணும், இல்லை ஒரு 30 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வெல்னஸ் கோச்சை வந்து காண்டாக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விதமான மெத்தடும் ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ன உடனே எல்லாரும் ஆரம்பிக்கிறது என்னென்னா வாக்கிங் போகணும், வாக்கிங் போனால் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் வந்து போகிறாங்க. அதில் வந்து ரிசல்ட் இல்லையா, அடுத்தது ஜிம்முக்கு போகலாம், ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகிறதோ ஜிம்முக்கு போகிறதோ தப்பு கிடையாது. ஆனால் இது மாதிரி போயிட்டே உங்களோட வெயிட் வந்து 20 கிலோ 30 கிலோவும் குறைச்சிடலான்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் லாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே மெத்தட் வந்து எல்லாருக்கும் வந்து கரெக்டாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டாக 1 hour 2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஃபுட் கண்ட்ரோல் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு வெயிட் வந்து குறையும். ஆனால் வந்து இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இப்போ இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 20 கிலோ 30 கிலோ குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணியும் உங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மெத்தட் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் மறுபடியும் பழைய மாதிரி வாக்கிங் தான் போவேன், ஜிம்முக்கு தான் போவேன், எனக்கு வெயிட் குறைக்கணும், வீட்டு சாப்பாடு நான் கம்மியாக சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு வெயிட் குறையலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டா மட்டும் வெயிட் குறையாது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவு சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் குறையும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கேலரியை எந்த அளவு கம்மியாக கொடுக்குறீங்களோ அதே மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸையும் சரியான அளவு கொடுக்கணும். நீங்கள் விட்டமின்ஸ் மினரல்ஸை சரியான அளவு கொடுக்கும்போது தான் உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்டை வந்து அது பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கேலரி கம்மியாக கொடுத்தா போதும் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ராங் கான்செப்ட் தான். இன்னும் ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற உணவு எடுத்துக்கிட்டால் போதும் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் தேவை தான். நீங்கள் ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 80 கிராம் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதை விட நீங்கள் அதிகமாக சாப்பிட்றதால அதை உங்கள் உடம்பு வந்து எடுத்துக்காது, அதை கழிவாக வெளியே தள்ள தான் செய்யும். ஓகே, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா பேலன்ஸ் டயட் தான் ஃபாலோ பண்ணணும். பேலன்ஸ் டயட் அப்படின்னா நீங்கள் 40% கார்போஹைட்ரேட், அதில் 25% வந்து ஃபைபர் இருக்கணும், 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், 30% வந்து குட் ஃபேட் இருக்கணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து கிராஜுவலாக வந்து குறைக்க முடியும். ஓகே சரி, எனக்கு வந்து இப்போ கிளியராக புரியுது, என்னோடய உடம்புக்கு வந்து இந்த எல்லா விதமான நியூட்ரிஷனையும் சரியான அளவு கொடுத்து என்னோடய வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்காக நீங்கள் மார்னிங் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 250 கேலரி ப்ளஸ் விட்டமின்ஸ் மினரல் சரியான அளவு இருக்கிற மாதிரியும், ஆஃப்டர்நூன் ஒரு 300லேருந்து 500 கேலரி இருக்கிற மாதிரி உணவு, நைட் வந்து ஒரு 250 கேலரி இருக்கிற மாதிரி உணவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். உங்களால் இந்த மாதிரி சரியான அளவு கேலரி விட்டமின்ஸ் மினரல்ஸை கொடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் கேலரி இதெல்லாம் வந்து கரெக்டாக பர்சனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட தான் எடுத்துக்கணுமே தவிர உங்களோட ஓன் டிசிஷனில் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களோட உடம்புக்கு வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து குறைக்க முடியும் அப்படின்றது எல்லாமே ஒரு கோச்சுக்கு தான் கிளியராக தெரியும். ஓகே, நீங்கள் ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றின இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.